ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடன் இருந்த தொடர்பு இருக்கிறதே. மேலானவர்களே, அவர்கள் பூமியில இருந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தார்கள், அல்லாஹ்வை நெருங்கினார்கள், அல்லாஹ்வுடன் கதைத்தார்கள், அல்லாஹ்வுடன் பேசினார்கள். இஸ்ராவுடைய மிஅராஜுடைய அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். இத போல இருந்த இன்னும் ஒரு மனிதர் தான் முழு நும்ரூதுடைய அரசாங்கத்துக்கு முன்னால் சக்தியை கொண்டு, வாளை கொண்டு, ஆயுதங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல, படை பட்டாளங்களை கொண்டு போட்டியிட்டவர் அல்ல. அவருடைய உள்ளத்தில் இருந்த விசுவாசத்தின் மூலமாக, ஈமானின் மூலமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நேசர், அல்லாஹ்வுடைய நேசர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த அரசாங்கமே திகண்டு விட்டது. சொன்னாங்க, இந்த இப்ராஹிமை வஅராது பிஹி கைதா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி தீட்டினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஜஅல்னாஹுமுல் அஸ்ஃபலீன், சூழ்ச்சி செய்தவர்கள் தாழ்ந்து போனார்கள். சொன்னாங்க, காலூ ஹர்ரிகூஹு, இப்ராஹிமை எரித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களுக்கு பதில் கொடுக்க போக இல்லை. எப்போதும் மடத்தனமாக கதைக்கூடியவர்களுக்கு பதில் கொடுக்க கூடாது. உலகத்திலே வரும் பிரச்சனைகளை திரும்பி பார்க்க கூடாது. எங்கட இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? சாமனத்துடைய விலை கூடுது, நாங்க யார் பக்கமோ கவனங்களை திருப்புகிறோம். நிலைமைகள் உண்டாவது, பிரச்சனை வருவது, முஸ்லிம்களுக்கும் அந்நியவர்களுக்கும் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது திகனையில பிரச்சனை, அலுத்கமையில பிரச்சனை. மேலானவர்களே, யாரை பார்த்தோம்? அரசாங்கமா, மக்களா, பெரும்பான்மையினர்களா? எங்களுடைய கவனங்கள் குறுகிவிட்டது, குறுகிய பார்வையாக மாறிவிட்டது. நாங்களோ அடியார்களை பார்க்கின்றோம். ஒருத்தர் ஒரு செவத்துல ஆணியை வச்சு அடிக்கிறார், ஒரு ஆணி எடுத்து செவத்துல அடிக்கிறார். அரபு பாசையுடைய ஒரு பழமொழி, அந்த செவத்துல அடிக்கக்கூடிய ஆணி சுத்தியல் இடத்துல கேக்குதாம், லிம ததுக்குனி, ஏ அப்பா ஏண்ட மேல இடுக்கிறாய், ஏன் என்ற மேல தட்டுகிறாய்? அந்த சுத்தியல் ஆணிக்கு பதில் சொல்லுகிறதாம், சல்மை யதுக்குனி, என்னிடத்துல கேட்காதே, என்ன பிடிச்சிருக்கிறவன்ட்ட கேளு. என்ன கருத்து தெரியுமா? பிரச்சனைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனை வரும் திசைகளை பார்க்க வேண்டாம், பிரச்சனைகளை அனுப்பியவனை பார்ப்போம். நிலைமைகள் உண்டாகுவதெல்லாம் யாரை வைத்துமல்ல, அவங்களை வச்சு, இவங்களை வச்சு, அவங்களாலதான், இவங்களாலதான் இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம், அந்த நேரம், இந்த நேரம். இன்னுமா நாம் நம்முடைய கவனங்களை படைத்தவனின் பக்கம் திருப்பவில்லை? யாரை நாடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? யாரை நெருங்குகிறோம்? யாரை ஆதரவு வைக்கின்றோம்? யாரிடத்தில் உதவி தேடுகிறோம்? மேலானவர்களே, உலகமே திகழலாம், உலகமே திரண்டு வரலாம், ஒரு மனிதருடைய உள்ளம் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் பக்கம் இருக்கிறது. வகால இன்னி ذاهبٌ இலா ரப்பி சயஹ்தீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் யார் பக்கமும் பார்க்க மாட்டேன், அங்கும் இங்கும் கவனங்களை திருப்ப மாட்டேன். எனது கவனங்களை யார் பக்கம் திருப்பிருக்கிறேன் தெரியுமா? ذاهبٌ இலா ரப்பி, என்னை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸ வ ஜல் அம்ம நவாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா, அவன் பக்கம் மட்டுமே எனது முழு கவனத்தையும் திருப்பியிருக்கின்றேன். பரிசுத்தமானவன், புகழுக்குரியவன், மிகப்பெரியவன், சக்தியுடையவன், நாடியதை சாதிக்க கூடியவன். மேலானவர்களே, எதையாவது நாடிவிட்டால், இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் என்று சொன்னால், ஆகி என்று சொன்னால் ஃபயகூன், உலகமே ஆகிவிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் பக்கம் எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி, நிச்சயமாக நான் எனது முழு கவனத்தையும் நான் திருப்பி விட்டேன். யார் பக்கம் தெரியுமா? லில்லதி, ஒருவனான அல்லாஹ், அவன் பக்கம். ஃபதர ஸமாவாதி வல் அர்த, வானங்களை பூமிகளை முன்னுதாரணம் இல்லாமல் படைத்திருக்கின்றானே அந்த அல்லாஹ். ஹனீஃபா, அவன் பக்கம் மட்டுமே, அவன் பக்கமும் திருப்பவில்லை.
நாங்க சொல்றோம் அல்லாஹ்வையும் நம்புறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அல்லாஹ்வையே நம்புகிறேன். மாற்றம், வார்த்தையில மாற்றம் இருக்கிறது. நாங்க சொல்றோம் நாங்க அல்லாஹ்விடத்திலேயும் கேட்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நான் அல்லாஹ்விடத்தில தான் கேட்பேன், வேற யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். கலட்டுவோம் சகோதரர்களே, அடிமனசிலே இருந்து படைத்தவனை அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ், அந்த ஒருவனை தவிர வேற யார் பக்கமும் எங்களது கவனங்கள் திரும்ப கூடாது. எங்களது உள்ளத்திலே அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் மஹப்பத்தும் மேலோங்க வேண்டும், ஜொலிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் உருவாக வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் வர வேண்டும், அல்லாஹ்வை நாட வேண்டும். அந்த சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிதுடைய அஸான் சத்தம் கேட்டுவிட்டால் அவர்கள் ஓடுவார்கள் மஸ்ஜிதுக்கு. சொல்லுவார்களாம் وحقكم ما لذ لي من غير ذكركم وذكر سواكم في فمي قط لا يحلون متى تجمع الأيام بيني وبينكم ويفرح مشتاق إذا جمع الشمل. அல்லாஹ்வுடைய அன்பிலே, அல்லாஹ்வுடைய நேசத்திலே அல்லாஹ்வுடன் உள்ளம் லயித்து போய் ஒரு பாடல், ஒரு பைத்து படிப்பார்கள். சாலிம் ஹத்தாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், யா அல்லாஹ் உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன்னுடைய அன்பை தவிர, உனது அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது. சுவையாக இருப்பது சுவையான உணவு பண்டங்கள் அல்ல, உணவு வகைகள் அல்ல. எனது நாவுக்கு சுவையாக இருப்பது وذكر سواكم في فمي قط لا يحلو. உன்னுடைய திக்ரை தவிர எனது நாவுக்கு இனிப்பு கிடையாது யா அல்லாஹ். சொல்லுவாங்க, யா அல்லாஹ் மதா தஜ்மஉல் அய்யாமு பைனி வ பைனகும், எப்போது எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சந்திப்பு இருக்கிறது யா அல்லாஹ். மௌத்தாகுவதை ஆசைப்படுகிறேன், மரணத்தை நேசிக்கின்றேன், உன்னை சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ். உனது லிகா கிடைக்க வேண்டும், உனது அரவணைப்பு எனக்கு உண்டாக வேண்டும். உன்னை வந்து அடைவதுதான் எனது வாழ்க்கையின் இறுதி இலக்காக இருக்கிறது. உன்னை சந்தித்து விட்டால் எனது ஆசை தீர்ந்துவிடும். எனது அன்பிற்குரிய ரப்புல் ஆலமீன் அந்த அல்லாஹ்வை நான் நேசிக்க கூடியவனை நான் அடைய வேண்டும், சந்திக்க வேண்டும். மேலான